வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கும் ஒரு 2 நாள் விளாக் வந்து உங்க கூட ஒரே விளாக்ல ஷேர் பண்ண போறேன். காலையில எப்பயும் போல தண்ணி குடிச்சிட்டு நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டிருந்தேன் குளிப்பாட்டுறதுக்கு. அதிலே கொஞ்சம் வார்மா தண்ணி எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரூட்ஸும் அது கூட கொஞ்சமாக நட்ஸும் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸு வீட்டில் என்னலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பிஸ்கெட், முறுக்கு, சிப்ஸு அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போலாம் ஸ்கூல்லையுமே அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போலேருந்தே அவங்கள ஹெல்தி வெர்ஷனாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கான ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற நிறைய டிசீஸுக்கு நடுவில் நம்ம நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருக்க முடியும். காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட்டு வேலையை பார்த்திங்கன்னா, செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தெளித்து விட்டுடணும். நான் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது மட்டும் இல்லாமல் இலைங்கள் மேலே ஃபுல்லாக தெளித்து விட்டுருவேன். அப்போ தான் அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இலை மேலே இருக்க எல்லா டஸ்ட்டுமே தண்ணி ஊற்றும் அது அழகாக போயிடும். அவங்களுக்கான ப்ரீத்திங் நல்லாவே இருக்கும். அவங்க கொடுக்குற ஆக்சிஜன் நமக்கும் நல்லாவே இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய ரோஸ் வந்து செடியில் பூ பூத்துருந்தது. சரி, பாப்பாவுக்கு கொஞ்சம் பறித்து வைக்கலாமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படியே ஃபர்ஸ்ட் எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி தெளிக்கிறது, அந்த சன்லைட்டு அதெல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. சீரியஸாகவே அழகாக இருக்கும். இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் தான் வீடியோ எடுத்தேன். சன்னு வந்து டேரெக்டாக துளசி மாடத்துக்கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. தண்ணி அவங்க அப்பா தான் தண்ணி தெளிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே காலையிலே செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஜாலியாக இருக்க வேண்டியதான். தூங்கி எழுந்ததுமே அவங்க வந்து பூ கேட்டு வந்தாங்க. சரி, ஓகே, நீயே வந்து கட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 8 பூ வரைக்கும் நான் பறிச்சிருந்தேன். சரி, அவள் தலைக்கு அழகாக சின்னதாக அழகாக கட்டி வச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இந்த சின்ன சின்ன பட்டன் ரோஸ் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாமே கட்டி வைக்கும் போது அழகாக இருக்கும். முன்னாடிலாம் சின்ன சின்னதாக பூத்துட்டு இருந்தது. இப்போதைக்கு ரோஸ் பூக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு செடி மட்டும் தான் பூத்துட்ருக்கு. மற்றது எதுவுமே பூக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து க்ரூமிங் பண்ணி விட்டுருந்தேன். இதுக்கப்புறம் தான் வளரணும். அவங்கள ப்ரஷ் பண்ண சொல்லிவிட்டு நான் நின்றுட்டு அழகாக பூ வந்து ஃபஸ்ட்டு கட்டி வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து தனியா தலையில் வச்சு பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். அதனால தான் ஆசை தான். வீடெலாம் கட்டிட்டோம் அப்படின்னா அழகாக முல்லைப்பூ, மல்லிகைப்பூ எல்லா பூவுமே வச்சு மாடியில் ஏற்றணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஆசை தான். பட் ஆனால் என்ன, நம்ம வீடெலாம் கட்டுறதுக்குள்ளே நமக்கு பாதி வயசு ஆகிடும் போல். அதுக்கப்புறம் இருந்து எங்கே அதெல்லாம் அனுபவிக்க போகிறோன்னு தெரியல. பட் ஆனால் ஜாலியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பூ அழகாக கட்டி வச்சுட்டு அவங்கள வந்து ரெடி பண்ணியாச்சு. தலைலாம் சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூ வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் துணிலாம் கொஞ்சம் துவைச்சிருந்தேன். அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன டேனே எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வீக் டேஸ் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நாங்கள் மூவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். தனியாக காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த டைம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும்ல. ஒரு 11 போல் ஷோக்கு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரு 2 3 வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்றதுனால நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஒரு க்ரீன் ஜூஸ் மட்டும் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அவங்க கட் பண்ணுறதுக்குள்ளேயே நான் வந்து ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். ஒரே ஒரு குக்கும்பர், கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய நெல்லிக்காய், தோப்பு நெல்லிக்காய் சொல்லுவாங்க, பெரிய நெல்லிக்காய், ஆம்லா வந்து போட்டிருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி இருந்ததுன்னா சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குடிச்சிட வேண்டியதான். வேணும்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எம்டி ஸ்டொமக்குன்னா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணால் தெரியல. மோஸ்ட் ஆஃப் கருவேப்பிலை வந்து அப்படியே தான் சாப்பிட்ருவேன். இது மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மூவிக்கு வந்து கிளம்பியாச்சு. நான் மட்டும் அந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிருந்தேன். தன்யாப்பா வந்து வேண்டாம், அங்கே போயிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்ன படத்துக்கு போகணும், கல்கி ஐயோ, மூவி நேம் தெரியல டக்குன்னு. இப்போ வந்துச்சு இல்லையா, பிரபாஸ் மூவி, அதுதான். மூவி நேம் தெரிஞ்சதுன்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பிடிக்கவே இல்லை, புரியவும் இல்லை. அது ஒரு மாதிரி கொஞ்சம் போரிங்காகவே இருந்தது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம 2024 இருக்கோமா, ஒரு 6000 இயர்ஸ் அப்போ எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்றத அப்படியே காட்டினாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியாக இருந்துக்க வேண்டியதான். அது மட்டும் தான் என்னோடய மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதை தான் நான் இவர்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன். 6000 வருஷம் அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷன் இல்லை, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்னே அவங்களாம் வருவாங்களாம் தெரியாது. இருக்கிறப்ப ஜாலியாக நிம்மதியாக
நல்லா ஜாலியாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் மூவிக்கு வந்து உள்ளார போயிட்டோம். இங்கே இங்கே பிவிஆரில் மூவி பார்த்துட்டு இந்த இந்த இதுவே நமக்கு வந்து அப்படியே செட் ஆகிடும். நீங்கள் இங்கே பார்த்துட்டு எத்தனை பேர் வேணால் கேளுங்க. ஸோ இதை பார்த்துட்டு வேறு ஏதாவது தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பிகாஸ் இந்த பாப்கார்னும் கூட. அண்ட் பாப்கார்ன் வாங்கும்போது ஒரு 100 rupees ஆட் பண்ணால் இந்த பாப்கார்ன் வந்து ஃப்ரீ ஆட் ஆகும்னு சொன்னாங்க. இதில் மொத்தம் 15 பேக்கெட்ஸ் இருந்தது. இது கூட அந்த மசாலாஸ் கொடுப்பாங்க. சரி பாப்பாவுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கியிருந்தோம். ஈச் ஒன் வந்து 10 rupees அப்படின்னு பாக்கெட்டில் 15 பேக்கெட்ஸ் இருந்தது அதுக்குள்ளார. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அதை வாங்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு மூவிக்குள்ளே போயிட்டோம். கரெக்டாக ஷார்ப்பாக படம் போடுற டைம் உள்ளார போனோம். ஏன்னா அங்கேருந்து வந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உள்ளே வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சு. இந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன் பார்த்திங்கன்னா இந்த மகாபாரதம் சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கூஸ் பம்ஸாகவும் அண்ட் பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மூவி முடிச்சுட்டு அப்படியே கீழே போயிட்டு ஸ்மார்ட் பஸாரில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பிளான். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்யஸ்ரீக்கு லஞ்ச் பாக்ஸ் வாங்க வந்திருக்கோம். எல்கேஜி யூகேஜியில் எல்லாமே ஸ்கூல்லே சாப்பிட்டுட்டா. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேறு ஸ்கூலில் மாற்றினதுனால அங்கே சாப்பிட மாற்றாளா இல்லை எனக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்கிறாளா தெரியல. டெய்லியுமே அவங்க மிஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடவே மாட்றா. ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக எனக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணும், எனக்கு வீட்டிலேருந்து கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரதுனால எனக்குமே வேணும் அப்படின்ற மைண்ட் செட் அவளுக்கு வந்துடுச்சு. சரி ஓகே. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா நான் என்னெல்லாம் கொடுத்து அனுப்புகிறனோ அது எல்லாத்தையுமே நீ கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு வரணும், இல்லைனா நான் திருப்பி வந்து ஸ்கூல்லே சாப்பிட வச்சிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும்ல பார்த்ததும் பிடிக்குமே அந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு போல் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஸோ மழைனாலே உங்களுக்கு தெரியும்ல. ஸோ சும்மா அப்படியே வெளியே உட்காந்துக்கிட்டு அந்த மழையை பார்த்துட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து சீசன் வந்து சேஞ்ச் ஆகுதா இல்லை எப்படி மாறுதுன்னே தெரியல. வெயில் அடிக்கும்னு நினைக்கிறப்ப மழை பெய்யுது, மழை வேணும்னு நினைக்கிறப்ப வெயில் அடிக்குது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்படியோ கொஞ்சம் அந்த ஹீட்டெல்லாம் வந்து தனிச்சா மாதிரி இருந்தது. செடிங்களுக்கு எல்லாருக்குமே ஜாலி தான். அதை விட எனக்கு என்ன ஜாலினா நாளைக்கு காலையில் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. பெருசாக நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்ல. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய மின்னல் அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இடி இடிச்சிட்டு இருந்தது. இந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே அங்கே சேர் போட்டிருக்கேன். அந்த செடிக்கிட்டலாம் நிறைய சேர்ஸ் இருக்கும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சும்மா ஏதாவது ஒரு கதை பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியும் சண்டை வராமல் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான பேர் நீங்கள் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த சண்டையும் வரவே வராது. அண்ட் அதையும் மீறி ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் வருது, அதுக்கு மெயின் ரீசன் நானாக தான் இருப்பேன். ஏதாவது ஒன்று பேசி அவரை டென்ஷன் ஆக்கி விட்டுட்டுவேன். பெருசாக எதுவும் கேட்க மாட்டார். நானே கொஸ்டின் கேட்டு நானே ஆன்சர் ஆகி நானும் கத்திட்டு நான் மட்டும் உள்ளே வந்துடுவேன். அதான் பண்ணுவேன். அன்றைக்கி நைட் அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே அன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் மறுநாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக என்ன ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ்லாம் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்மண்ட் ஒரு 10, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் அது கூடவே ஒரு 10-15 கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுடலாம். சில டைம் நம்ம மறந்துடுவோம்ல, அதுக்காக. பட் ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அது சாப்பிடும்போது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இதுதான் எங்கள் ஊர் ஃபஸ்ட்டு பஸ்ஸு 4:30க்கு. ஸோ ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 ஆல்மண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். 5 வந்து தனியாக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே காலையில் ஒரு 6:30 டைமிங்குள்ளே இதெல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தனியா அவங்க அப்பாவுக்காக நான் ஒரு ஸ்மூதி ரெடி பண்ணுவேன். பால், நார்மல் பசும்பால், ஆல்மண்ட், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட், வால்நட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் இருக்குது. அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ரெட் பனானா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெயிட் கெயினுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஹெல்தியான ஒரு வெயிட் கெயினாக இருக்கும். அண்ட் சுகரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். இது தனியாக அவங்க அப்பாவுக்கு காலையில் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் வேணும்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே கலந்த மாதிரி கடலை இருக்கும்ல, அதை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை காலையில் ஊற வச்சிட்டோன்னா ஈவினிங் போல் நம்ம வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஒரு 5 அண்டு கேஷ்யூ நட் ஒரு 5. ஸோ இதுதான் அவங்களுக்கு இன்றைக்கான ஸ்நாக்ஸ். நான் வந்து தேங்காய் கொடுக்குறப்ப எப்பவுமே வெல்லம் கொடுப்பேன். அது இல்லைனா நட்ஸ் ஏதாச்சும் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் தோசை ரெடி பண்ணுறதுக்காக கேரட்லாம் துருவிட்டு இருந்தாங்க. அதுக்காக க்ரீன் சட்னிக்கு தேங்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, புதினா, மல்லி அண்ட் கொஞ்சமாக வந்து
உடச்ச கடலை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை உடச்ச கடலை எது வேணாலும் அண்ட் கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அண்ட் ரெட் கலர் தோசை அண்ட் க்ரீன் கலர் சட்னி, இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த சட்னி எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி வந்து நல்லா காரமாக அந்த ஒரு காரம் தெரியும், ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் பாப்பாவுக்குன்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் சட்னி ரெடி பண்ணுறதுக்குள்ளே தன்யாவும் அவங்க அப்பாவும் எனக்கு வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் கேரட் அண்ட் பீட்ரூட், வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெஜிடபிள் தோசைக்கு இது ரெடி ஆகிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தோசை போடுற மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். அண்ட் எப்படியாச்சும் இது கலர்ஃபுல்லாகவாச்சு அவளை காலையில் சாப்பிட வைக்கணும் அப்படின்றது தான் பிளான், வேறு எதுவும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூலில் பால் கொடுத்துருவாங்க. வீட்டில் சாப்பிட்டுட்டு போனால் பால் குடிக்க மாட்டா அப்படின்றதுனால சில டைம் சாப்பிட மாட்டா. சில டைம் நான் நல்லா சாப்பிட வச்சு அனுப்பிடுவேன், ஸ்கூலில் போய் பால் குடிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக. அண்ட் அவங்களுக்கான பிளேட்டிங்கில் 5 வால்நட் வந்து நைட்டு ஊற வச்சதை தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு குட்டி கோண்டு தோசை அண்ட் கொஞ்சமாக சட்னி. ஸோ இதை சாப்பிட வச்சுக்கிட்டே அப்படியே அவங்களுக்கு தலைவாரி விட்டுட்டு அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான். அண்ட் மதியம் போல் லஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி தான் அவங்க ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் எடுத்துக்க போகிறாங்க. அது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் என்னெல்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாமே லிஸ்ட் போட்டு வாங்கி வச்சுட்டாங்க. அண்ட் எனக்கு தோசை வேண்டாம் அப்படின்றதுனால தனியாக அவங்க அப்பாவுக்கு மட்டும் தோசை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதே பேட்டரில் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இட்லியுமே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த கேரட் பீட்ரூட்டோட அந்த ஸ்வீட்னஸ் இருந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். ஸோ அதை ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அப்படியே நான் வந்து தன்யாவுக்கு மதியம் 12:30க்கு லஞ்சு, சரி ஓகே ஒரு 11:30க்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலான்றதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தான், பொட்டேட்டோ ஃப்ரை, அது கூட வந்து லெமன் ரைஸ். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து மாம்பழம் கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன். இது ஆக்சுவலாக இது வந்து வேர்ல்டு வைஸ் லஞ்ச் பாக்ஸ்னால் லெமன் சாதம் இல்லாமல் ஒரு லஞ்ச் பாக்ஸ் இருக்காது, அது கூட பொட்டேட்டோ இருக்காது. அவளும் ஃபஸ்ட்டு டே என்ன வேணும்னு கேட்டப்போ எனக்கு வந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வேணும்னு சொல்லியிருந்தா. சரி ஓகேன்ட்டு கொஞ்சமாக ரசம் வச்சுட்டு அந்த தாளிப்புலே சாதத்தை போட்டு ரெடி பண்ணிட்டேன். லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் தான் சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்தேன். 2 இட்லி கொஞ்சமாக சட்னி, ஃபஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை, லெமன் ரைஸ், கூட கொஞ்சமாக மாம்பழம் வச்சுருக்கேன். அண்ட் அது கூடவே கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சால்ட்டும் கலந்த மாதிரி லெமன் மின்ட் ஜூஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த பாக்ஸில் இருந்ததுனால சரி ஓகே அவள் கேட்டா அப்படின்றதுனால கொடுத்தேன். அப்புறம் இது வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஜூஸை வந்து இப்போலாம் காலையிலே பேக் பண்ணிட்டேன். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சீரியஸாக நான் தன்யாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. அண்ட் ஏதாச்சும் ஏதாவது தண்ணி ஏதாவது ஒழுகுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸை வந்து ரெடி பண்ணிட்டேன். இது அங்கே தான் வாங்கியிருந்தேன். 600 சம்திங், ஆஃபரில் வந்து 300 to 400 சம்திங் இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, எந்த லீக்கேஜ் எதுவுமே இல்லவே இல்லை. ஸோ பார்க்குறதுக்கும் பேக் நல்லா ஸ்டைலிஷாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு தலைலாம் சீவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக ரெடி ஆகிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போகிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி அவளே காலையில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போயிட்டா எனக்கு வந்து வீட்டிலேருந்து லஞ்ச் வரப்போகுது அப்படின்ட்டு. கீழே இருக்க பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருக்கிட்டையுமே அண்ட் லஞ்ச்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு குரூப் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 o'clock போல் நான் வந்து என்னோடய லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக 11 மணிக்கு தான் இட்லி சாப்பிட்டேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கேரட், பீன்ஸ் அதெல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சமாக காலையிலே வந்து பாப்பாவுக்கு ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 100 grams வரைக்கும் ரைஸை தனியாக எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக சாப்பிடும்போது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்காது, ரொம்ப நேரம் வந்து அந்த பசி அடங்காது. அதனால அது கூட நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் அண்ட் சாப்பிட்டோன்ற மைண்ட் செட் வந்து நல்லாவே இருக்கும். எனக்குலாம் வந்து சாப்பிடலை அப்படின்னா மைண்ட் வந்து அதை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான். அண்ட் கேரட், பீன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம், ஆனியன் அண்ட் முருங்கைக்கீரையும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த வெஜிடபிளோட அதையுமே சேர்த்து போட்டுடலாம்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். அண்ட் வெஜிடபிளோட மிக்ஸ் வதக்கும் போது கீரையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ டெய்லியும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 தடவையாச்சு வாரத்தில் கீரையை உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னுமே நல்லது. எப்பயுமே ஒரே ஒரு பொருள் மட்டும்
மட்டும் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்காது, எல்லாமே சேர்ந்து இருக்கணும். கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, மீட் சாப்பிடுங்க, எக்கு சாப்பிடுங்க, அண்ட் நல்ல குட் ஃபேட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி என்ன சாப்பிட்றீங்கன்றதை தெரிஞ்சு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது தான். பிகாஸ் இது வரைக்கும் நமக்கு தெரியாது நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ கார்ப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே யோசிக்காமல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இப்போ அன்வான்டாக நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ ஹெல்தி வெர்ஷன் ஓகே தான், பட் ஆனால் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காரத்துக்காக கொஞ்சமாக. ஸோ அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரைட் ரைஸாக சொல்கிறதா இல்லை வெஜிடபிள் ரைஸான்னு சொல்கிறது இல்லை, ஏதோ ஒரு ஆனால் ரைஸ் நல்லா ஃபில்லிங்காக போதும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு சீரியஸாகவே. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி ஸோ நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எதுவும் விடாமல் நம்ம போட்ட ஆயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருந்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் ரைஸோட வெஜிடபிளை மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் அண்ட் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுன்னா பெட்டர். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸே பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ நமக்கு சாப்பிட்டோனாலும் நிறையா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால தான். அண்ட் லெமன் ரைஸும் இருந்துச்சு, அதை அப்படியே வச்சுட்டு நான் தனியாக இதை ரெடி பண்ணிக்கிட்டேன். நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா இருக்கிறத கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு தான் தோணும். பட் ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் சொல்லுங்கள், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ உங்களுக்காக நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லை உங்களுக்கான கேரை எடுத்துக்கிறதுக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மற்றவங்க எல்லாரையுமே பார்க்குற அளவுக்கு உங்களை நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்கள். யாருமே நீ இதை பண்ணிக்கோ, இதை செய், இதை சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லலாம் மாட்டாங்க, மோஸ்ட்டாக சொல்லலாம் மாட்டாங்க. உனக்கு தேவைன்னா நீ பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு வழியும் கிடையாது, வேறு ஆப்ஷனும் கிடையவே கிடையாது. அதுவும் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே அந்த டைம்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாருமே தான் சேர்த்து சொல்கிறேன். ஆஃபீஸ் போகிறவங்க அவங்க வீட்டுக்கையும் பார்க்கணும், ஆஃபீஸையும் பார்க்கணும், அண்ட் குழந்தைங்களையும் பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் உனக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு உங்களுக்கே நீங்களே அட்வைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் 3 எக் முழுசாக எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா எக் ஒயிட்டுன்னா 2 முட்டை முழுசாக, அதுக்கப்புறம் 2 முட்டை ஒயிட் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெஜிடபிளோடு சேர்த்து சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும், அதனால் நான் செய்கிறேன். சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா எக்கை தனியாக கூட ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் என்னோடய 1 பாட் ரெசிபி. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பாட் தான். கார்ப்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அண்ட் எக் இருக்குது, ப்ரோட்டீன் கவர் ஆகிடுது, குட் ஃபேட் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரே பாட்டில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். பேசிக்காக எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதனால தான் இது தனித்தனியாக பிரித்து சமைக்கலாம் தான் பிளானு. பட் ஆனால் அதுக்கு மேலே எனக்கு டைம் செட் ஆகலை. சரி ஓகேன்ட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் அது கூடவே கொஞ்சமாக ரைஸ். இது ஒரு 100 கிராம்ஸ் ரைஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக ரைஸ் தெரியவே தெரியாது, நிறையா வெஜிடபிள்ஸ் தான் தெரியும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் வெஜிடபிள் ஆட் பண்ணுறீங்கன்னும் போது அதை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய குவான்டிட்டி நீங்கள் போட்டாலும் நீங்கள் கொஞ்சமாக அது கம்மியாகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அண்ட் இது கூட கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் சாஸஸ் மோஸ்ட் ஆஃப் நான் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த சால்ட் அண்ட் பெப்பர் டேஸ்ட்டே நல்லா தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 3 o'clock போல் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால ஈவினிங் போல் எனக்கு பசிக்கலாம் இல்லை, அதனால் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அண்ட் இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு டிவி போட்டுட்டு உட்காந்து சாப்பிடுவேன். அண்ட் ஓவரால் பாப்பா ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் இந்த வேலை எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். எனக்காக சமைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணிக்கிறது, ஃபோன் பார்க்கறது, அண்ட் குரூப் மெசேஜஸ், கான்வர்சேஷன் இருக்கும் 1 hour. அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஃபுட் ஷாட்டு இதெல்லாமே இருக்கும். அண்ட் அதெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் அவளை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிவிட்டு அண்ட் சைட் பை சைட் காலையில் ஊற வச்ச அந்த எல்லா பயிரும் கலந்தது இருக்குல்ல, அதில் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு பயிரெலாம் சாப்பிட்டா வயிறு உப்பிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை சாப்பிட்டோன்னா இன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆகிடும். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.